V4 வீடியோ V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வாரம் வெளியான படங்களில் இன்னொரு படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது சுந்தர் சி நடித்த வல்லான் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம். சுந்தர் சி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நான் அறிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் அதெல்லாம் சொல்லலாம். அவரோட சமீபத்தில் வந்த படம் மதகராஜா அப்படிங்கிற படம் 12 வருஷத்துக்கு வெளியாகி தமிழ் சினிமாவே வேற ஒரு பாதைக்கு அழுத்திட்டு போச்சு. அது மட்டும் இல்லை, காலதாமதம் வர படம் எடுபடுமா எடுபடாதான்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த படம் நிறையா படத்துக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு வழிகாட்டியாகவும் இந்த படம் நிச்சயமாக இருந்திருக்கு. இந்த படத்தில் இவர் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் ஃபுல்லாக ஆங்கில பட பாணியில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. பெரிய சண்டை காட்சி இல்லை, பெரிய சேசிங் இல்லை. ஆனால் சொன்ன விஷயங்கள் நம்ம மனசோட ஒட்டுற மாதிரி ரொம்ப புதுமையான சில விஷயங்கள். நிறைய நம்ம துப்பறிகிற படம், கொலை சம்மந்தமாக த்ரில்லர் அப்படி நிறைய படம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதை ஒரு வேறு மாதிரி ஜேனரில் ரொம்ப அழகாக ட்ராப் பண்ணுது. நம்ம சீட்டு நுனியை விட்டு அப்படியே எழுந்து போகாத அளவுக்கு எல்லாத்தையும் கட்டி போட்டு உட்கார வைக்கிற மாதிரி கதையோட அமைப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படத்தை டாக்டர் VR மணிகண்டராமன், V காத்திரே இணைஞ்சு தயாரிக்க கதை திரைக்கவசம் எழுதி இயக்கியிருக்காரு VR மணி ஷெய்யான். மணி பெருமாள் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் தயாநிதி இசையமைச்சிருக்காரு. தினேஷ் பொன்ராஜ் எடிட் பண்ணியிருக்காரு. நடிகர்களாக சுந்தர் சி, தானியா கோப், கமல்ராஜ், அபிராமி வெங்கடாசலம், சாந்தனி தமிழரசன், தலைவாசல் விஜய், ஜெயக்குமார், மதன், DSK இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, படத்தோட துவக்கத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் கொலை செய்யப்படுறார். அவர் ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, இதோட பின்னணி என்ன, கதாநாயகி ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, சுந்தர் சி இதுக்குள்ளே ஏன் வர்றாரு, டாக்ஸி டிரைவர், மாடலிங் கேர்ள், இரண்டாவது மனைவி, மாமனார், இவங்க எல்லாமே இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்கள எல்லாம் விசாரிக்கும் போது பார்வையாளராக இருக்கிற நமக்கு இவர் தான் இருக்கும், இவர் தான் இருக்கும், இவர் தான் இருக்கும் அப்படியே யூகிக்கும் போது யாருமே இல்லாத ஒரு புது விஷயத்தை இந்த படத்தில் சொன்னதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கும் இந்த படத்தோட திருப்பணிக்கும் அதான் ஹைலைட்டாக வந்த ஒரு விஷயம். புதுமையான விஷயத்த சொன்னதான். நம்ம வழக்கமாக நிறையா படம் இது மாதிரி துப்பறிகிற படம் பார்த்துருந்தா கூட இந்த படத்தில் கதையோட ஓட்டம் ரொம்ப வேற மாதிரி, நம்ம ரசிக்கிற மாதிரி, நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சொன்னது ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது. சுந்தர் சி இந்த படத்தில் ஒரு பகுதியில் கொஞ்சம் லைட்டான தாடியும் சிகை, அதாவது முடி நிறையா வர்றாரு. அதோட ஃப்ளாஷ்பேக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடி போட்டு ஷேவ் பண்ணி ரொம்ப இளமையாக காட்டுறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சுந்தர் சி தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றின்னு கொடுத்து அந்த வருஷம் வந்த படத்துங்களை பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்ற மாதிரி வந்துடுறாரு. ஏன்னா போன வருஷம் அரண்மனை போர்னு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருந்தாரு. இந்த வருஷத்தில் மதகராஜன் ஆல்ரெடி மிகப்பெரிய வெற்றியாச்சு. இந்த படமும் நிச்சயமாக ஒரு வெற்றி பட வரிசையிலே சேரும். சுந்தர்சியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட துப்பறிகிற அந்த விதங்கள் பார்த்தீங்கன்னா அதை கையாளுற விதங்களாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு இயக்குனர் இருக்கிறதுனால நடிகராக அதை பயணிக்கும் போது ரொம்ப எளிதாக பண்ணியிருக்காது அப்படி தான் சொல்ல முடியும். கேர்ள்ஸ் இந்த படத்தில் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டு வந்தாலும் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் கேமராமேனோட துல்லியமான ஒளிப்பதிவு, படத்தோட அந்த த்ரில்லர் காட்சிக்கு ஏற்ற இசை, அழகான எடிட்டிங், கதாநாயகியோட பங்களிப்பு, நடிகரோட பங்களிப்பு எல்லாமே மிக சிறப்பாக வந்தது தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. வழக்கமான சினிமாவில் இந்த துப்பறியர் படமாக இருந்தாலும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. படம் ஃபுல்லாக ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார், அவரை பற்றியே கதை போகும்போது படத்தில் கொலை செய்யப்பட்ட கதாநாயகி எப்படி உயிரோட வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க 2 பேரும் இறந்துட்டாருன்னு நினைக்கும் போது யாருமே எதிர்பார்க்காம 2 பேரும் உயிரோட வந்தால் எப்படி இருக்குமோ அதை சொன்ன விஷயங்கள் நம்ம யதார்த்தம் மீறாமல் நம்ம நம்புகிற மாதிரி சொன்ன விஷயந்தான் இந்த படத்துக்கூட வெற்றிக்கு மிகப்பெரிய பலம் அமைஞ்சது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். இந்த படம் நிச்சயமாக சுந்தர் சியோட வெற்றி படத்தில் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு சினிமா பார்வையாளன் நிச்சயமாக நான் நம்புகிறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.